السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. وقال النبي صلى الله عليه وسلم: أشد البلاء الأنبياء ثم الأمثل فالأمثل، أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவில் அருளும் நிகரில் அன்பும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் ஈருலக சர்தார், அகிலத்தின் அருட்கொடை, பிரபஞ்சத்தின் பேரொளி, நம் உயிரினும் மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத்து நிறைந்த இஸ்லாமிய புது வருடத்தின் முஹர்ரம் மாதத்தின் 2வது ஜும்மாவில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நாம், நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். உலகம் முழுவதிலும் வாழுகிற ஈமானிய சமூகத்திற்கு ரப்புல் ஆலமீன் இவ்வாண்டை பாதுகாப்பு நிறைந்த ஆண்டாகவும் பரக்கத்து நிறைந்த ஆண்டாகவும் நீண்ட ஆயுளோடும் நிறைவான ரிசுக்கோடும் மறுமையினுடைய சிந்தனையோடும் வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. சகோதர சமூகத்திற்கு இஸ்லாத்தின்பால் ஹிதாயத்து பெறக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் வழங்குவானாக. அருமையான மூமின்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தின் மிகப்பெரிய அடையாளமாகிய ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டு மதீனாவிற்கு வந்த பொழுது முஹர்ரம் மாதத்தினுடைய ஆஷூராவுடைய நோன்பை அந்த சமூகத்து மக்கள், குறிப்பாக யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். நீங்கள் எதற்காக நோன்பு வைக்கிறீர்கள் என்று பெருமானார் கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிற நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அவர்களுடைய ஏகத்துவ பிரச்சாரத்தை கடுமையாக எதிர்த்த ஃபிரௌனுக்கும் மத்தியிலே நடந்த போராட்டத்தில் அவன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமும் ஏற்றுக்கொண்ட சமூகமும் பாதுகாப்பு பெற்றது. தன்னை பாதுகாத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் விதமாக நபிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வைத்தார்கள். எனவே நாங்களும் நோன்பு வைக்கிறோம் என்று பெருமானாரிடத்தில் ஒரு வரலாற்றை சொன்னார்கள். உடனே பெருமானார் சொன்னார்கள், அப்படியானால் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்றுவதில் உங்களை விட மிக தகுதி உள்ளவர்கள் நாம். எனவே நாங்களும் அந்த நோன்பை வைப்போம். பெருமானாரும் நோற்றார்கள். சஹாபாக்களுக்கும் நோற்கும்படி கட்டளையிட்டார்கள். ஒரு குறிப்பையும் சொல்லி தந்தார்கள். உலகத்தின் சாபக்கேடாக விளங்கக்கூடியவர்கள் யூதர்கள்.
யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருப்பேன் என்று சொன்னால் இந்த ஒரு நோன்போடு 9வது நாள் நோன்பையும் வைத்து ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்துவதோடு யூதர்களுக்கு மாற்றம் செய்கிற நடைமுறையில் நான் கடைபிடிப்பேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த ஆஷூராவுடைய நோன்பிற்கான ஒரு பின்னணி வரலாற்றை உலகத்திற்கு காட்டித் தருகிறார். அருமையான மூமின்களே, மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லோருடைய வாழ்வும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சந்தோஷமாக வாழுகிறான், அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சோதனைகள் அவனை தழுவுகிற பொழுதெல்லாம் சிலர்கள் பலகீனப்பட்டு விடுகிறார்கள், சிலர்கள் மனவேதனைப்படுகிறார்கள், சிலர்கள் தூக்கத்தை தொலைக்கிறார்கள், சிலர்களுக்கு உறவுகள் விட்டு போகிறது, சிலர்களுக்கு பெரும் நஷ்டம் ஏற்படுகிறது, சிலர்கள் உடலளவில் முடங்கி போய்விடுகிறார்கள், சிலர்கள் மரணத்தை தழுவுகிறார்கள். இப்படி மனிதனுக்கான சோதனைகள் ஏற்படுகிற பொழுதெல்லாம் தான் இயலாமையில் இருக்கிறோம் என்ற பெரும் வேதனைக்கு மனிதன் ஆளாக்கப்படுகிறார். ஈமான் கொண்ட சமூகத்திற்கு ரப்புல் ஆலமீன் தொடர்ந்து பாடம் எடுக்கிறான். சந்தோஷத்தை எதிர்கொள்வதைப் போல சோதனைகளையும் நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும். அப்படி எதிர்கொள்ளுதல் என்பது நான் சாதித்து விடுவேன், விடமாட்டேன், யாராக இருந்தாலும் பார்த்துக் கொள்வேன், இந்த நடவடிக்கை அல்ல. சந்தோஷத்தின் போதும் அல்லாஹ்வை நாடுங்கள், சோதனைகளும் வேதனைகளும் துக்கங்களும் வருகிற பொழுதும் நீங்கள் அல்லாஹ்விடமே மீளுங்கள் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். சாதாரணமாக நம்முடைய அறிவு என்ன வேலை செய்யும் என்று சொன்னால், கஷ்டங்கள் வருகிற பொழுது புலம்பி தீர்ப்போம், யாரிடமாவது சொன்னால் மனபாரம் குறையும் என்று நினைப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கு ஒரு அற்புதமான வழியை சொல்லுகிறார்கள். நீ யாரிடம் சொல்லுகிறாயோ அவனும் உன்னை போன்ற பலகீனமானவன். ரொம்ப கவலையா இருக்கு, தூக்கமே இல்லை, அது சொல்லுவார், சபர் பண்ணுங்க. வேற என்ன செய்ய முடியும்? வேற என்ன செய்ய முடியும்? பலகீனத்திற்கு பலகீனமே பதிலாக கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அறிவோடு யாரிடம் சொன்னால் எனக்கு தீர்வு கிடைக்குமோ அவனிடம் நான் முறையிடுவேன். ரொம்ப கவலையா இருக்கு, தூக்கமே வரல, எதை செய்தாலும் எனக்கு வாழ்க்கை அமைவதில்லை, பெரும் நோய்கள், கடன் சுமை, யாரிடம் சொல்ல வேண்டும்? சொல்லுங்களேன். அதை 2வது ஸ்டெப்பா தான் எடுக்கிறோம். போன் செய்து நீண்ட நேரம் அழுகிறோம். ஒரு வரலாற்றை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். வாழ்க்கையினுடைய கஷ்டத்திற்காக மாமன்னர் அவுரங்கசீப் பாதுஷாவை சந்தித்து தன்னுடைய கஷ்டங்களை சொல்ல ஒரு மனிதர் வந்தார். அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, மன்னர் வேலையா இருக்கார், காத்து கிடந்தார். மன்னரே பார்த்து விட்டார். யார் அவரு? உங்களை பார்க்கணும்னு நிற்கிறாரு, நிக்க சொல்லு. மன்னர் ஒது செய்தார், பள்ளிக்குள் வந்தார், தொழுதார், நீண்ட நேரம் துவா செய்து கொண்டு இருக்கிறார். இந்த வந்த மனிதர் யோசிச்சாரு, என் கஷ்டத்தை சொல்லலான்னு நான் வந்தேன், இவரோட கஷ்டத்தை இன்னொருத்தங்க சொல்லிட்டு இருக்கிறாரு. இவர் யாரிடம் கஷ்டத்தை சொல்லுகிறாரோ அவரிடமே நானும் கஷ்டத்தை சொல்வேனே. உதவி செய்தார், பள்ளிக்கு போனார், தொழுதார், இப்பொழுது இவர் காத்திருக்கிறார். இதை பார்க்க வந்தீங்களா? என்ன உங்களே தான் பார்க்க வந்தார். நீங்கள் யாரை பார்த்தீர்களோ அவனையும் நானும் பார்த்து விட்டேன். இதுதான் இஸ்லாம் சொல்லுகிற அடிப்படை பாடம். சந்தோஷப்படுகிற பொழுதும் அல்லாஹ்வை நாடுங்கள், வேதனைகளும் சோதனைகளும் வராது என்று முடிவு செய்யாதீர்கள், வரக்கூடாது என்று அல்லாஹ்விடம் கேளுங்கள். வந்துவிட்டால் அழகாக துவா செய்வார்கள் பெருமானார். லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலை. அல்லாஹ் நீ அடிச்சேனா உன்னிடமிருந்து தப்பி ஓடுவதற்கு உன்னை தவிர வழி கிடையாது. நீ அடித்தால்
நீ சோதித்தால், நீ தண்டனை தந்தால், நீ வேதனை கொடுத்தால் நீதான் நடிக்கிறாய். உன்னிடமிருந்து தப்பிச் செல்வதற்கு உன்னை தவிர வழி இல்லை. எவ்வளவு ஹதீசுகள். அல்லாஹ்வுடைய ரசூல் பசிக்கிற பொழுதும் பசிக்காக சோறு கேட்டு தக்பீர் கட்டி தொழுதிருக்கிறார்கள், துஆ செய்திருக்கிறார்கள். மழை, பிரயாணங்கள், இயற்கை சீற்றங்கள், தேவைகள், போர்க்களங்கள், இந்த பாடத்தை ஈமானிய சமூகத்திற்கு அழுத்தமாக பெருமானார் பதிவு செய்து ஒருபோதும் நிம்மதியா இருந்துருவோம் நீங்க நினைக்காதீங்க. அது சொர்க்கத்தில் மட்டுமே சாத்தியம். எது? கவலை இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனைகள் இல்லை, சோதனைகள் இல்லை, சளி பிடிக்காது, தலைவலி எடுப்பாது, எல்லாம் நிறைந்தது இந்த துன்யா. முதல்ல அந்த மனநிலைக்கு வரணும். ஒரு காலத்துல ஈமான் கொண்டிருக்கோம். வமின் வமலாயிகத்தி வகுத்துபி ருசுலி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து தான் வருது. சந்தோஷத்தையும் வசதி வாய்ப்பையும் ஏற்றுக்கொள்ளுகிற இந்த மனம் வேதனைகளையும் சோதனைகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நபிமார்கள் அப்படின்னா சொகுசாக வாழ்ந்து விட்டு போனவர்கள் என்று அர்த்தம் அல்ல. உலகத்தில் அதிகம் சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அல்லாஹு அக்பர். எல்லா நபிமார்களுடைய வரலாற்றையும் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்து நமக்கு அடையாளப்படுத்துகிறான். ரொம்ப பெருமைக்குரியவர்கள். ஆனா அவ்வளவு கஷ்டங்களை, சிரமங்களை அவர்கள் தாங்கிக் கொண்டு அல்லாஹ்வை இபாதத் செய்ததோடு மக்களையும் அதன்பால் அழைத்திருக்கிறார்கள். சொன்னாங்க, நபிமார்கள்ல ரொம்ப சோதிக்கப்பட்டவன் நான் தான். யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா ஒரு வினாடி பெருமானாரை நினைத்து பார்த்தால் போதும். எல்லோருடைய வாழ்விற்கும் பாடம் பெருமானாருடைய கஷ்டம் சோதனைகளில் இருந்திருக்கிறது இல்லையா? எனவேதான் குர்ஆன் சொல்லுது, சந்தோஷமா ஓடிட்டு இருக்கிறீங்க, இடையில் பயந்து கொள்ளுங்கள். வல நபுலுவன்னகும் பிஷைஇன் மினல் ஹௌஃப். நான் சோதிப்பேன். அந்த சோதனையில் ஒரு பகுதியை அல்லாஹ் சொல்லுகிறான், பயத்தை கொண்டு சோதிப்பேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சாமானியர்களுக்கும் இந்த பயம் இருந்தது. வேர்ல்டு வார் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், உலக போர் மூண்டு விட்டால் என்ன ஆகும், அழிவுகள் ஏற்படும். இப்ப நாம இதுக்கு மேல பயணிக்கணுமா, இந்த வீடு என்ன ஆகும், இந்த ஃபேக்டரி என்ன ஆகும். தொழில்துறைகள் அனைத்தும் சர்வதேச சந்தை மயமாக ஆக்கப்பட்டு விட்டது. இப்போ ஒரு பொருள் வேணும்னா டைரக்டா சைனால இருந்து இறக்குமதி செய்யலாம் இல்லையா? உலக வர்த்தகம் பொது சந்தையாக மாற்றப்பட்டு விட்டது. அதே மாதிரி அழிவுகளும் பொதுவாக தான் வரும். இந்த பயத்தினால் வாழ்க்கையை தொலைத்தவர்கள் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். முதல்ல சுகர் டெஸ்ட் பண்ணி 300 இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு வாரத்துக்கு அந்த பயத்தை மனசுக்குள்ள கொண்டு போய் வைக்கும். இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஜிம்முக்கு போய் என்ன பாடியை ஸ்ட்ராங்கா வச்சிருந்தாலும் உள்ள பலகீனம் அவனை முடக்கி விடும். நல்லா படிச்சிருப்பான், எக்ஸாமினுடைய பயம் மறக்க வைத்து விடும். இன்டர்வியூக்கு போறான், என்னெல்லாம் யோசிச்சுட்டு போனான எல்லாம் பயத்தினால் பதறி போய்விடும், சிதறி போய்விடும். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், இந்த பயத்தை கொண்டு சிலர்களை நான் சோதிப்பேன்கிறான். இப்ப பயம் வரும்போது என்ன செய்யணும் சொல்லுங்க? பயம் வரும்போது கீழே விழுந்துருவேனோ, வண்டியில போயிட்டே இருக்கிறோம், ஆப்போசிட்ல ஒருத்த வர்றான் அடிச்சிருவானோ. இந்த பயம் வருகிற பொழுதெல்லாம் அல்லாஹ்வை நாடுங்கள், அவ்வளவுதான். இதற்கான தீர்வு படைப்புகளிடம் நிச்சயமாக இருக்காது. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வல் ஜூ, உலகமே பயப்படுவது இதுதான், பசியும் பட்டினியும். காசா மக்களுக்கு பெருநாள் எப்போன்னு கேட்டீங்கன்னா, எப்பெல்லாம் உணவு கிடைக்குதோ அன்று அவர்களுக்கு பெருநாள். உலகத்தில் பயங்கரமாக சோதிக்கப்பட்ட ஒரு சமுதாயம். அவர்களுக்கு வீடு தேவையில்லை, சொத்து சுகங்கள் தேவையில்லை, அதிகாரங்கள் தேவையில்லை, பசிக்கிறது, சாப்பாடு கிடைச்சா பெருநாள். பசியை கொண்டு நான் சோதிப்பேன் என்று ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான். அவன் தன்னை சொல்றான்,
நான் யாரையும் பட்டினி போட மாட்டேங்க. அப்ப ஏன் நீ என்ன பட்டினி போட்டிருக்க? சோத்துக்கு தானே இவ்வளவு அடி. நீ எங்கிட்ட கேட்டையா? எங்கிட்ட கேட்டாயா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத் என்று சொல்லுகிறாய். பசிக்கிற பொழுதெல்லாம் வானில் நோக்கி கைகளை உயர்த்தி பசிக்காக உணவை தேடியவர்கள் பெருமானார். உலகளாவிய மிக பெரும் சோதனை பசி. மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வனக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ். பொருள் சோதனை, உயிர் சோதனை. இந்த வாட்ஸ்அப்ல மரண செய்திகள் குழுன்னு ஒன்று இருக்கு. பதிவுக்கு எந்திரிச்சோன்னு அதை பார்த்துடணும். ஏன்னா அந்த லிஸ்ட்ல சொல்லுங்க, அந்த லிஸ்ட்ல நம்ம பேர் வரும்ல லைன்ல. ஏன்னா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நம்மளாம் மூத்தாக மாட்டோம். 2050 வரைக்கும் நினைத்து பார்க்க முடியாதவர்கள் நோயினால் மரணிப்பார்கள், வயோதிகத்தினால் மரணிப்பார்கள். சிலர்களை நம்ப முடியாது. காலையில் பேசி இருப்போம், ஒன்றாக டீ குடித்திருப்போம், 10 நிமிஷத்துல செய்தி வருது இவர் மௌத்துன்னு. நம்ப முடியலையே. ஊர்ல ரொம்ப பெரிய ஆளு, திடீர்னு எல்லாம் பேசிக்கிறாங்க, பயங்கர லாஸுங்க. எப்படி லாஸ் ஆச்சு யாருக்குமே தெரியாது, அவருக்கும் தெரியாது. அவர் மனம் உடைந்து போகிறார். வெளியே வருவது தன் மரியாதை குறைவு ஏற்பட்டு விடும் என்று தலைமறைவாக வாழுகிறார். எல்லாம் சொல்றான், பொருளாதாரத்திலும் குறைவை நான் ஏற்படுத்தி அவனை சோதிப்பேன். நீ பிறக்கும் போது ஏதாவது கொண்டு வந்தாயா? இறக்கும் போது ஏதாவது கொண்டு போக போகிறாயா? இடைப்பட்ட காலத்தில் நான் கொடுத்தேன், நான் எடுத்தேன். இதை சமன் செய்கிற மனோநிலையை ரப்புல் ஆலமீன் கற்றுத்தருகிறார். அல்லாஹ்விடமிருந்து இதை கற்றுக்கொள்ளாதவன் என்ன செய்வான் தெரியுமா? தினசரி பேப்பர்களை பார்க்கிறோம். குடும்ப வாழ்க்கையில தோல்வி, தற்கொலை. வியாபாரத்தில் தோல்வி, தற்கொலை. வெளிநாட்டு பயணங்களில் தோல்வி. அதுல அப்படியே பார்க்கும்போது எங்காவது முஸ்லீம் பேர் இருக்கான்னு தேடி பார்த்தா ரொம்ப ரேர். ஏன்னா அவனுக்கு ஒரு மருந்து கையில் இருக்கிறது. ஒரே உடனே சொல்லுவான், லாஸ் ஆயிருச்சு, அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டான். இன்னா லில்லாஹி. ரப்பே, ஏதோ ஒரு சோதிக்கிற நீ என்ன ரொம்ப சோதிச்சிடாதல்ல, என்னால தாங்க முடியாது. இதுதான் மூமின், இதுதான் மூமின். ரப்புல் ஆலமீன் சொல்லித் தருகிறான், உனக்கு பொருளாதார நசிவும் உயிர் இழப்பும். தந்தை இருக்கிற பொழுது பிள்ளைகள் வஃபாத்தாகிற அந்த சோதனை மிக பயங்கரமானது. இந்த தந்தையினுடைய மனம் என்ன பாடுபடும் தெரியுமா? பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு எனக்கு தொழுகை நடத்துவான்னு பார்த்தா அவன் போயிட்டானே அப்படின்னு சொல்லுகிற பொழுது அல்லாஹ் உள்ளத்தை திருப்புகிறான். அப்படி நீ சொல்லாத, அப்படி நீ சொல்லாத. நான் தானே கொடுத்தேன், நான் தானே எடுத்தேன், நீ என்ன தெரியுமா சொல்லணும்? இன்னா லில்லாஹி. நான் என்கிட்ட இல்லை, என் பிள்ளைகளை தந்தது நீதான், அவர்களை வாழ வைத்ததும் நீதான், அவர்களை எடுத்துக்கொண்டதும் நீதான். இந்த சமனான மனநிலையை அடியானாக அடிமையாக அல்லாஹ் அடியானிடமிருந்து எதிர்பார்க்கிறான். அதுதான் எப்படிங்க, எப்படி வாழ்றீங்க? பொண்டாட்டி மூத்தா போச்சு, பிள்ளைகள்லாம் மூத்தா போயிட்டு, தொழிலெல்லாம் நசுக்கி போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அழகா வர்றாரு, தொழுகிறாரு, போறாரு, எல்லோரையும் போல இருக்கிறார். இது எப்படி சாத்தியம்? என்னாலெல்லாம் முடியாது, அவர்னாலேயும் முடியாது. கரெக்டா? ஆனால் அவர் தன்னை பக்குவப்படுத்தி கொண்டான். ரப்புல் ஆலமீன் சோதிக்கிறான். யார் சோதனையை நீக்குவானோ அவனே சோதித்தால் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? அவன்கிட்ட சொல்லிட்டு அல்லாஹ்னு இருக்கிறான். அதுல சோதனைன்னு பட்டியல் போட்டா ஒருத்தர் சொல்லுவார், வாழ்க்கையில என்னங்க கஷ்டம், தப்புன்னு சொல்லுவார். ஒண்ணுக்கு ஒழுக்கமா போக மாட்டேங்குதுங்க. நாம என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கிறோம். பேங்க்ல செக் பாஸ் ஆகல, ரிட்டர்ன் ஆயிடுச்சு, அவன் கேஸ் போட்டா மாட்டிடுவோம், இவனை நம்பி எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கிறோம், வருமா வராதா, பிள்ளைகள்லாம் இப்படி பல கவலைகளில் சுத்துகிறோம். அவர்கிட்ட கேட்டா ஒண்ணுக்கு வராதான் பிரச்சனை. ஏன்னா அவருக்கு அதுதான் பிரச்சனை, பெரும் சோதனை எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. ஒரு கழிவை வெளியேற்றுவதற்கு அவர் பெரும்பாடுபடுகிறார். அவருக்கு அதுதாங்க பெரிய சோதனை. ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், சில நேரங்கள்ல சிலருடைய சோதனை இப்படி இருக்கும், எல்லாம் கரெக்டா நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே கரெக்டா நடக்குது, எல்லாமே கரெக்டா நடக்குது, ஆனா காசு எங்க போச்சுன்னு தெரியல. ஃபேக்டரி ஓடுது, கடை நடக்குது,
வண்டியெல்லாம் ஓடிட்டு இருக்கு, ஊழியர்கள்லாம் வர்றாங்க, கரெக்டாக சம்பளம் கொடுத்துறாரு, கரண்ட் பில் கட்டிடுறாரு, ஜிஎஸ்டி எல்லாம் கரெக்டு. கையில் காசுங்க. பல வியாபாரிகள் சொல்லக்கூடியது ரப்புல் ஆலமீன் சொல்றான், எல்லாம் கொடுத்து பலாபலனை எடுத்து விடுவேன்கிறான். இது பலருக்கும் சோதனை. எல்லாம் போயிட்டே இருக்கு. டிவு போகுது, பேங்க் போகுது, அங்க போகுது, சொந்த பந்தத்துக்கு போகுது, ஜக்காத்தெல்லாம் கூட கரெக்டாக கொடுத்துடுறாரு. ஆனா இருப்புன்னு பார்த்தா அவருடைய இருப்பு கையில் வர மறுக்கிறது. இருப்பை பார்க்க முடியவில்லை. எல்லாம் ரன்னிங்ல இருக்கு. இது சோதனையா இல்லையா சொல்லுங்க? சோதனையா? ஒரு 10 ரூபா பாக்கெட்ல இருக்கணும்ல, இருக்க மாட்டேங்குது. ஆனா ஓடிட்டே இருக்கு. இவர் கேட்டா நிறைய பணம் கிடைக்கிறது, வருது போகுது. நான் எதிர்பார்க்கிற மன நிறைவை தருகிற இருப்பு அல்லாஹ் சொல்றான், வனகுஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வத்தமராத். இதெல்லாம் எடுத்துட்டு நீ பொறுமையாயிரு. வபஷிரி சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நீங்கள் நற்செய்தி சொல்லுங்கள். பொறுமையாளர்னா யாரு? அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி. சோதனைகள் வரும் பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி தன்னை சமன்படுத்திக் கொள்வார்கள். ஏன்னா இவனுக்கு ஒரு ஈமான் பாடம் இருக்கு. சோதனைகளுக்காக உயிரை நீப்பது, மாய்த்துக் கொள்வது என் ரப்புக்கு பொருத்தமானது அல்ல. அவன் வச்சிருக்கிற வரைக்கும் வாழுவோம். யாருக்கு கஷ்டம் இல்லை? பெருமானாருக்கு வந்த கஷ்டத்தை விடவா? நபிமார்களுக்கு வந்த கஷ்டத்தை விடவா? தன்னை சமன்படுத்திக் கொள்ளுகிற பாடத்தை ரப்புல் ஆலமீன், சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிற மூமின்கள் துக்கங்களையும் சோதனைகளையும் தாங்கிக் கொள்வதற்காக பழக வேண்டும். அந்த பழக்கத்தின் பாதை அல்லாஹ்வை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். சரி, அல்லாஹ் படைச்சு ஏன் அடியா நல்லா வாழணும் தான் துனியாவுக்கு அனுப்பி இருக்கிறான். அவன் ஏன் கஷ்டத்தை கொடுக்க போறான்? அவன் ஏன் கொடுக்க போறான்? குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான், உனக்கு வந்த கஷ்டத்தை நீ தான் வாங்கிக்கிட்ட. இன்னைக்கெல்லாம் பெருவாரியாக நாம சொல்லக்கூடிய கஷ்டங்களே பணம் சார்ந்த விஷயங்கள் தான். அவர் உடல் ஆரோக்கியத்தை கூட கவனிப்பதில்லை. பணம் பணம் பணம். ஒரு வினாடி யோசித்தால் என்னுடைய பொருளாதார நிலை என்ன, என்னால் எவ்வளவு சம்பாதிக்க முடியும், என்னால் எவ்வளவு செலவழிக்க முடியும், சக்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த சக்திக்கு மீறி அவன் பயணிக்கிற பொழுது எங்காவது ஒரு இடத்துல லாக் ஆயிடுறான். ஒரு லாக் விழுந்தால் சங்கிலி தொடர் போல எல்லாவற்றிலையும் விழுகிறான். பிறகு மனம் முடிந்து போகிறான். எல்லாம் தெரியுமா சொல்றான், உனக்கு வந்த கஷ்டத்தை நீயா ஏற்படுத்திக்கிட்ட. உனக்கு வந்த கஷ்டத்தை சொல்லுங்க, நீயா ஏற்படுத்தி கொண்டாய். ரப்புல் ஆலமீன் இந்த பாடங்களை நடத்திய பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட ஒரு 40க்கும் மேற்பட்ட துஆக்களை இந்த சமூகத்திற்கு கற்றுத்தர்றாங்க. உங்களால் முடியாத சில நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்படும். சோதனைகள் எப்படி வரும்னு தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, இந்த தாழ்வு மனப்பான்மைன்னு ஒன்று சொல்றாங்களே இல்லையா, அப்படின்னா என்ன? அப்படின்னு என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. என்னால் முடியாது, நான் போனா என்ன மதிப்பாங்களா? இது வாழ்க்கையவே கொண்டு போய் அதெல்லாம் பாதாளத்தில் தள்ளிவிடும். அவனுக்கு கிளாஸ் கொடுக்குறான், தாழ்வு மனப்பான்மை ஒடி, நீ எல்லாரும் மாதிரி, இதுக்கெல்லாம் அவனுக்கு கிளாஸ் கொடுக்க வேண்டியது. இது என்ன? அவனை எப்படி புரிய வைக்க முடியும்? கஷ்டம். அவனுக்குள் அந்த பலகீனத்தை தந்தவன் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. யா அல்லாஹ், என்ன ஃபிரௌன் வளர்த்தனா, நான் அவனாலவே கொன்னுட்டேன், இப்போ எனக்கு போறதுக்கு பயமா இருக்கு, போனா அடிச்சிருவானோ, என்ன துரத்திடுவானோ. அல்லாஹ் சொல்றான் போங்கிறான். இவர் கேட்கறது யார்கிட்ட? அல்லாஹ்ட்ட தான் கேட்கிறார். நீ போ, எல்லாம் கொன்றுவானே, நீ போப்பா. ஒரு கட்டத்தில் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், நீ போ, உன்னோடு நான் இருக்கிறேன். இதுதான் மூமின்களுக்கான உலகியல் பாடம். என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நாடே திரண்டு வந்தாலும் இன்ன மாய ரப்பி சயஹ்தீன், என்னோட அல்லாஹ் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த பாடத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கையில எடுத்தாங்க. 40 மல்யுத்த வீரர்களில் பலம் பொருந்திய மனிதராக வலம் வந்தவர்கள் மனசில் அந்த சின்ன தயக்கம், தாழ்வு மனப்பான்மை,
அல்லாஹ் அதை நீக்கினான். ஃபிரௌனோடு போராடி அவனை நைல் நதியில் மூழ்கடிக்கிற வரை களம் கண்ட வெற்றி மூசா அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாற்றை அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறார். அதனால மூமின்களே, யாருக்கும் சோதனை வராது, அவருக்கு வந்துச்சு இவருக்கு வந்துச்சு அப்படின்னு அடுத்தவர்களையே விரல் சுட்டுகிற பொழுது எனக்கு வந்தால் என்னவாகும்? நீ அல்லாஹ்விடத்திலே ஒதுங்கு. பெருமானார் சொல்லுவாங்க, மொத்த இபாதத்துகளுடைய அடிப்படையே துஆ தான். அப்படி 40க்கும் மேற்பட்ட செய்திகளை, நம்மால முடியாத செய்திகளை அல்லாஹ்வுடைய ரசூல் முன் வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க பாருங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக். இப்படி 40க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கு. யா அல்லாஹ், கவலைகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. இந்த கவலையை யாரால் தர முடியும் அல்லது யாரால் நீக்க முடியும்? நீங்களே பரிசோதனை செய்து பாருங்கள். கவலை இல்லாத மனிதர்கள் இல்லை. அது எத்தனையோ இரவு தூக்கங்களை போக்கி இருக்கும் இல்லையா? இந்த மனசு பாரமா இருக்கும். சின்ன ட்ரீட்மெண்ட் தான் அல்லாஹ் சொல்றான். உட்காரு, திக்ரு செய், எல்லா கவலையும். நீங்கள் கவலையோடு அமர்ந்து அல்லாஹ்வை திக்ரு செய்து முடிக்கிற பொழுது பிற மனிதர்களிடம் கவலையை பரிமாறிக்கொண்டால் நீங்காத வேதனை திக்ரு செய்து முடிக்கிற பொழுது மனம் சாந்தம் அடைந்திருக்கும். அல்லாஹ்ட்ட கேட்க சொன்னார்கள் பெருமானார், யா அல்லாஹ், கவலைகள், துக்கங்கள், கஷ்டங்களை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. அது ஒரு ஆளை முடக்கிடும். கவலையோடு இருப்பவர்களிடம் நீங்கள் என்ன பேசினாலும் அவருடைய செவிகளுக்குள் செல்லார். ரெண்டாவது சொன்னாங்க, யா அல்லாஹ், இயலாமை வேண்டாம். அல்லாஹ், இயலாமை இல்லாதவன் யார்? எல்லோருக்கும் ஒரு விஷயத்தில் இயலாமை வந்துவிடும். தன்னுடைய இயலாமை வெளிப்படுகிற பொழுதெல்லாம் அவமானப்படுவான். அவமானப்படக்கூடியவன் தோற்று போய் விடுவான். நீ அல்லாஹ்ட்ட கேளு, யா அல்லாஹ், இயலாமையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக. ஒரு வேலையை செய்யணும், தொழுகணும்னு வந்துட்டாச்சுங்க, என்னால் தொழுக முடியல, நிற்க முடியல, கால் நடுங்குது, ருக்குவுக்கு போக முடியாது, சுஜூதுக்கு போக முடியாது, மற்றதெல்லாம் அப்புறம் சம்பாதிக்க போறது, வண்டி ஓட்டுறது, எனக்கு 2 வீலர் எடுத்தா கையெல்லாம் நடுங்குது, பலகீனம். இந்த இயலாமையை தராதே, தந்தவனிடம் கேள். நீ தொடர்ந்து கேள். ஏன்னா உன்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, இதை சாப்பிடுங்க, அநேகமா குணம் ஆகலாம், அவ்வளவுதான். சில நேரங்களில் அந்த வைத்தியமே அவருக்கு நோயாக மாறிவிடும். மோமீன்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்து சொல்றாங்க, யா அல்லாஹ், சோம்பேறித்தனத்தை தந்து விடாதே. இதில் சிக்கி வாழ்க்கையை தொலைக்கிற இளைஞர்களை பார்க்கணும். உனக்கு என்னடா பிடிக்கும்னா பொத்தி படுத்து தூங்கினா, சுபஹானல்லாஹ், அருமையா இருக்கு. பெட்டுக்கு காஃபி கொண்டு வரணும், சாப்பாடு கொண்டு வரணும். சோம்பல் அது மாறாது. நிறைய வீடுகளில் பிள்ளைகளை திட்டுகிற தந்தைகள் ஒரு வினாடி யோசிக்கணும். அவனை திட்டுறதை விட நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள், என் மகனுக்கு சோம்பேறித்தனத்தை நீக்கி கொடு, அவனும் கேட்கட்டும். சோம்பேறித்தனத்தினால் வாழ்வில் முன்னேறுவதை விட பின்னேற்றங்களை அதிகமாக சந்தித்தவர்கள் உண்டு. அடுத்து அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, கோழைத்தனம். எல்லாத்திலையும் பயம். ஒரு செய்தியை போய் அவர்கிட்ட சொல்லணும், அந்த சொல்றதுக்கு அவருக்கு ஒரு கோழைத்தனம். அப்படி எடுத்துக்குவாரோ, இப்படி எடுத்துக்குவாரோ, திட்டா என்ன பண்றது? இந்த கோழைத்தனம். தகரிய வேணும். அந்த தகரியம் நியாயமானதாக, நேர்மையானதாக இருக்க வேண்டும். இதை யார் தர முடியும்? சொல்லுங்க, யார் தர முடியும்? அல்லாஹ் தான். பெருமானார் சொன்னாங்க, கோழைத்தனத்திலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். ஏன்னா இந்த கோழைத்தனம் சாதாரண விஷயம் கிடையாது. தொழிலில் முதலீடு செய்து சம்பாதிக்கிறவங்க எல்லாருமே ஒரு விதமான குருட்டு தகரியத்தில் தான் அத்தனையும் செய்கிறார்கள். உட்கார்ந்து யோசிச்சு, இந்த 1 லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணி லாஸ் ஆயிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு கோழைத்தனம் அவருக்கு எழுந்து விட்டால் அவரால் தொழிலை செய்ய முடியாது. போடுவோம், ரப்பு தருவான். இந்த கோழைத்தனம் வேண்டாம். நீங்கள் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள். அடுத்து பெருமானார் சொல்றாங்க, வாழ்க்கையில உனக்கு வரக்கூடாத நோய் என்ன தெரியுமா? கஞ்சத்தனம். ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, கஞ்சன் சிறந்தவனா கருமி சிறந்தவனா? அவன் சொன்னா கருமி தான் சிறந்தவன். ஏன்? இதுல 3 எழுத்து இருக்கு, அதுல 4 எழுத்து இருக்கு.
கஞ்சத்தனம் சில நேரங்களில் எந்த அளவு கொண்டு வந்து விடும் என்று சொன்னால், கையில காசு இருக்கும், எல்லாமே இருக்கும், அவனுக்கு ஒரு டீ வாங்கி குடிச்சுக்க மாட்டான். இது பல மனிதர்களை பாதிக்கும், அவன் குடும்பத்தை பாதிக்கும், சமூகத்தை பாதிக்கும். இந்த கஞ்சத்தனம் நீங்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னொரு சோதனை என்ன தெரியுமா? அல்லாஹ் அக்பர். பெரும்பாலான மனிதர்கள் நாம் கவலைப்படுவது அதுதான், கடன் சுமை. ஆச்சரியமா இருக்குங்க. பேரம்பேத்தியெல்லாம் பெத்தெடுத்த பிறகு சொல்றாரு, புள்ள கல்யாணத்தினுடைய கடனை அடையலைங்கிறாரு. ஏன்னா கல்யாணத்தை கல்யாணமா நடத்தி இருந்தாருன்னா கடனே இல்லாம போயிருந்திருக்கும். இது தாரை தப்பட்டையோடு நடத்தி ஊரெல்லாம் பாராட்ட வேண்டும், இஷ்டம் போல கடன் வாங்கிட்டார். கடன் மிகைத்திருப்பதும் சோதனையே. இதுக்கு யாருதான் தீர்வு தரணும்? சொல்லுங்க, யாருதான் தீர்வு தரணும்? கடைசியில் இந்த சோதனையின் வேதனை என்ன தெரியுமா? கடன் கொடுத்தவர்களை பார்க்கிற பொழுதெல்லாம் அவமானத்தில் நெளிவானே. அதெல்லாம் இன்னைக்கெல்லாம் பேங்க் எல்லாம் ஜப்தி பண்றதுக்கும், வீட்டை ஜப்தி செய்வதற்கும், வாகனங்களை எடுத்து செல்வதற்கும் வருகிற பொழுது ஒரே கேவலமாக பேசுமே. அதுக்கு பயப்படுறவன் அல்லாஹ்வுக்கு பயந்திருக்கலாமே. கடன் சுமைகளை விட்டும் யா அல்லாஹ் நீ பாதுகாத்து விடு. அடுத்து பெருமானார் சொன்னாங்க, வகஹரி ரிஜால். சில நேரங்கள்ல நம்முடைய மனநிலை, எல்லா ஆசையும் இருக்கு, முதலாளி பர்மிஷன் தர மாட்டார். சரியா? இந்த முதலாளி என்ற மனிதர்களின் அடக்குமுறை. லீவு கிடைக்கும், எப்ப கிடைக்கும் சொல்லுங்க? எப்ப கிடைக்கும்? ஞாயிற்றுக்கிழமை தான் லீவு கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், 30 வருஷமா வேலை செய்யலாம். இந்த மனிதர்களுடைய அடக்குமுறைகள் வாழ்வதும் ஒரு சோதனை தான். சொல்லுவாங்க, அவன்கிட்ட போய் வேலைக்கு இருக்கிறதுக்கு ரோட்ல கடையை போட்டு டெய்லி 10 ரூபாய் சம்பாரிச்சுட்டு போயிடலாம். இந்த அடக்குமுறையை என்னால் சகிக்க முடியாது, சுதந்திர மனிதர்களாக வாழ வேண்டும். இது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கு. சரி, சில தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, முதலாளிகிட்ட எப்ப கேட்டாலும் சரி காசும் கிடைக்கும், சொல்லுங்க, பர்மிஷனும் கிடைக்கும். இது எப்படி சாத்தியம்? இந்த அடக்குமுறையிலிருந்து அல்லாஹ் அவரை காப்பாற்றி இருக்கிறார். மனிதர்களின் அடக்குமுறை. சில பேர் மாமனாரை கண்டாவே பயந்து ஓடுவான். ஏன்னா ஏகப்பட்டது வாங்கியிருப்பான் இல்லையா? வாங்கியிருப்பான், அவரை கண்டாலே மீண்டும் வாங்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு அடிமையாக இருப்பது ஒரு மிகப்பெரிய சோதனை. இந்த மனிதர்களின் அடக்குமுறையில் இருந்து யா அல்லாஹ் நீ தான் காப்பாற்ற வேண்டும். நான் ரொம்ப ஃப்ரீ பேட், யார்த்தையும் போவேன், யார்த்தையும் பேசுவேன், எங்க வேணாலும் நிற்பேன், எனக்கு யாரையும் பயம் இல்லை. இது ஒரு சுதந்திர வாழ்வு தானே? சுதந்திர வாழ்வு தானே? இன்னும் எவ்வளவு தத்துவங்கள் பேசுங்கள், தினசரி பார்ப்போம். சிலரை கண்டால் சிலர்கள் மறைவார்கள். அது காசு பணமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், ஏதோ ஒரு பிரச்சனை. ஏன் முதலாளி வர்றாருப்பான், அப்படி ஒளிஞ்சு நிற்கிறான். ஏன் என்னப்பா கொன்னா போடுவார், வேணா மாறப்பா பார்த்தாருன்னா கடைக்கு வாங்க கூப்பிடுவாரு, ஞாயிற்றுக்கிழமையே வேலை வச்சு விட்டுருவாரு. அல்லாஹ்வுடைய ரசூல் மனிதர்களுடைய பலகீனங்களை நீக்குவதற்கு நீங்கள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். இதையெல்லாம் எந்த டாக்டரோ எந்த சைக்காலஜியும் சரி செய்ய முடியாத பலகீனங்கள். அல்லாஹ் தான் இந்த பலகீனங்களிலிருந்து பாதுகாப்பு தர முடியும். இன்னொரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் நீ கொடுத்த நிஅமத் திடீர்னு கைவிட்டு போயிடக்கூடாது. திடீர்னு சொல்லுங்க, நல்ல மனைவிங்க, அவருக்கு திருப்தி சந்தோஷம் எல்லாமே ஒரு மனைவி தான். அது திடீர்னு வஃபாத் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், வாழ்க்கையில அவருக்கான சோதனைகள் படுபயங்கரமானது. எல்லா பிள்ளைகள்லாம் இருக்காங்க, எல்லாம் நல்லா பார்ப்பாங்க, என் மனைவி மாதிரி வராது. அந்த சோதனையை பெருமானார் இப்படி சொல்றாங்க, இருக்கிற ஞாபகத்தை பறிச்சிராதல்லா. என்ன கேரண்டி இருக்கிறது? அது எல்லா துறைகளும், குடும்பமாக இருக்கட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், பதவியா இருக்கட்டும். சில பேருக்கு பதவி ஆனந்தமா வாழ வைக்குங்க, திடீர்னு போஸ்ட பிடுங்கிட்டாங்கன்னா அவர் முடமாயிருவார். யா அல்லாஹ் நீ கொடுத்த ஞாபகத்துகளை பறிக்காதே, அவரிடமே கேள். அடுத்து பெருமானார் சொன்னாங்க, நல்ல ஆரோக்கியமான ஆள், நல்ல ஆரோக்கியமான ஆள், அவரை பத்தி நாம இப்படித்தான் விமர்சனம் பண்ணுவோம். வருவார், நல்லா உதவி செய்வாரு, சுன்னத் தொழுகுவாரு, பரல தொழுகுவாரு, திக்ர் செய்வாரு, குர்ஆன் ஓதுவாரு, வார வாரம் நோன்பு வைப்பாரு, நல்ல மனுஷங்க. திடீர்னு முடங்கி போய் விட்டார்.
என்ன நோய் என்று தெரியவில்லை. பலகீனம். அவரை பார்க்கிற பொழுதெல்லாம் பரிதாபம் கொப்பளிக்கிறது. இது உன்னுடைய செயல் அல்ல. ரப்புல் ஆலமீன் பெருமானார் சொல்லித் தருகிறார்கள், அவன் தந்த ஆஃபியத், ஆரோக்கியம். இந்த ஆஃபியத்தை நாமளே பல பேர் கவலைப்படுறது இல்லைங்க. தமிழ்ல சொல்லுவான், சுவர் இருந்தால்தான் உடல் இருந்தால்தான் வாழ முடியும். இந்த உடலுக்கான ஊட்டத்தை அல்லாஹ்விடமே கேட்க வேண்டும். பெருமானார்ட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், துஆக்கள்ல சிறந்த துஆ எது? நீ ஆஃபியத்தை கேளுங்கிறாங்க. இன்னொன்னு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, தொழுகையில மோதினார், இகாமத்து சொன்ன உடனே இமாம் என்ன செய்வார்? தக்பீர் கட்டுவார். ஒரு சின்ன கேப், செகண்ட் இருக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு ஒரு சொல்லி முடிச்ச உடனே ஒரு வினாடி இல்லையா, இமாம் தக்பீர் கட்டுவார். இந்த இடைவெளியில் கேட்கிற துவா கபூலாகுன்னு பெருமானார் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, என்ன யார சொல்ல, இந்த சின்ன கேப்ல என்னத்தை கேட்க முடியும்? எவ்வளவோ கேட்கறக்கு இருக்கு. அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க, அந்த கேப்ல யாரெல்லாம் ஆரோக்கியத்தை கொடு. அல்லாஹ் அக்பர். அது எவ்வளவு பெரிய வாழ்வு. ஆரோக்கியத்தை இழந்தவர்களுக்குத்தான் அதை மீட்ட முடியாது. நீ உலகத்தில் இருக்கிற எல்லா சத்து மாதத்தையும் வாங்கி சாப்பிடு. சும்மா விளம்பரம் பண்ணுவான், 80 வயதில் 20 வயது இளைஞனாக மாற முடியும். அதெல்லாம் லேகிய வியாபாரம். ரப்பு தரணுமே, ரப்பு தரணுமே. ஈரானுடைய அதிபர் பேசுறார், 86 வயசுல 20 வயது இளைஞனுடைய உள்ளத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அது ஆஃபியத். உலகமே நடுங்குகிறது, கிடுகிடுக்கிறது. அந்த தோற்றம், அந்த பார்வை, இந்த ஆஃபியத்தை அல்லாஹ் கொடுக்கணுமே. ஆஃபியத்து மட்டும் ஒருவருக்கு இருந்து வாழ்ந்தால் எல்லாம் வந்து ஒட்டி கொள்ளும். எல்லாம் இருந்து ஆஃபியத் இல்லைன்னா, நம்மள நிறைய பேர் அனுபவிக்கிறோம், டைனிங் டேபிள்ல எல்லாமே இருக்கும், நம்மளால அதை விட கொடுமை என்னங்க இருக்கு? வெறிச்சு வெறிச்சு பார்க்கணும், எதையும் சாப்பிட முடியாதே. பெருமானார் சொல்றாங்க, இதுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு இருக்காத, முதல்ல நீ அல்லாஹ்ட்ட கேளு. ஆஃபியத்தை நீ கொடு யா அல்லாஹ். அந்த ஆஃபியத்து திரும்புவது, கலைந்து போவதை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. அடுத்து பெருமானார் கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய கோபம் திடீர்னு வந்துடக்கூடாது. உன்னுடைய கோபம், மனிதர்களுடைய கோபத்தினாலேயே தாங்க முடியாத நாம், சொந்த அத்தாங்க வீட்டுக்குள்ள தகராறு, திடீர்னு சொன்னார், நாளைக்கு வந்து கடைக்கு வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போடான்ட்டு. இந்த திடீர் கோபம் ஒருவனுடைய வாழ்க்கையை தடுமாற வைக்குமா இல்லையா? மனிதன் கோபப்பட்டாலே இவ்வளவு இழப்புகள் என்றால், அல்லாஹ்வுடைய கோபம் ஒருவனுக்கு வருகிற பொழுது அல்லாஹ் தான் பாதுகாக்க முடியும். பெருமானார் கெஞ்சி கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய திடீர் கோபத்தை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயா. உங்கள்கிட்ட இருந்து கோபமே வரக்கூடாது அல்லாஹ். அடுத்து பெருமானார் கேட்கிறாங்க, பாருங்க, ஜிஹெச்சுக்கு போனா எல்லா வார்டும் ஃபுல்லு, கேன்சர் வார்டும் ஃபுல்லு. சில மனிதர்களை பார்க்கவே நமக்கு கூசுகிறது. அந்த கொடும் நோய்கள் தருபவன் யார்? சொல்லுங்க, தருபவன் யார்? வந்த பிறகுதான் மருத்துவரும் மருந்தும். வராமல் இருப்பதற்கு அல்லாஹ்விடம் கேளு. பெருமானார் சொல்றாங்க, இதெல்லாம் நம்ம கற்பனையில வருமா? பெருமானார் கற்பனை செய்து கேட்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் பரஸ். யா அல்லாஹ், வெண்குஷ்டம் தந்துராத. மொத்தம் எல்லாரும் துரத்திடுவான், பொண்டாட்டி அடிச்சு துரத்திடும், பிள்ளைகள் எல்லாம் வெறுத்துருவாங்க, மருத்துவர் கூட பக்கத்தில் வரமாட்டார். வல் ஜுனூன், உலகத்துல ரொம்ப பரிதாபத்திற்குரியவர்கள் யாருங்க? மனநல பாதிக்கப்பட்டவர். ஒரு இளைஞன் நம்ம ரோட்ல நடந்துகிட்டே இருப்பான் இல்லையா, அவனுக்கு கீழாடையும் தெரியாது, மேலாடையும் தெரியாது. மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டால் உலகமே தெரியாது. அது மற்றவர்களின் பார்வையில் ஒரு கவலைக்குரிய கேவலமான வாழ்வு. யா அல்லாஹ், நான் என்ன செய்கிறேன் என்று என்னாலேயே புரிந்து கொள்ள முடியாத பைத்தியத்தை நீ தந்து விடாதே. இதெல்லாம் கிரியேட் பண்ண முடியுமா? ஒருத்தரை உட்கார வச்சு பைத்தியமாக்க முடியுமா? இல்ல ஒரு பைத்தியத்தை சரியாக்க முடியுமா? மருத்துவர்கள் கூடி அவருடைய அசைவுகளை என்ன செய்யலாம்? தூக்க மாத்திரை போட்டு தூங்க வைக்கலாமே தவிர நீ அல்லாஹ்விடம் கேளு. பைத்தியத்தை கொடுத்து விடாதே யா அல்லாஹ், கருங்குஷ்டத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். கருங்குஷ்டம்னு சொன்னா பாலமா உடம்பு பிளந்து, உடம்புல இருக்கிற முடிகள் எல்லாம் உதிர்ந்து மிக
பார்ப்பதற்கு பயங்கரமான தோற்றத்தை ஒரு நோய் தந்துவிடும். அல்லாஹ் அப்படிப்பட்ட வெறுப்பை ஏற்படுத்துகிற நோயை நீ தந்து விடாத. எல்லா மோசமான நோய்களை விட்டும் நீ பாதுகாத்து. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? திடீர்னு போறோம், ஹார்ட்ல 4 பிளாக் இருக்கு, உடனே ஆபரேஷன் பண்ணுங்கிறான். அன்றைக்கு தான் எனக்கு ஒரு நோய் பாதித்திருக்கிறது என்று எனக்கே தெரியும். தராமல் இருப்பவன் அல்லாஹ். சில நோய்கள் மரண தேதியை குறித்து விடுகிறது. 4 மாசம் இருப்பார், கேன்சர் முத்திருச்சு, 4வது ஸ்டேஜை தாண்டிருச்சு, எந்த மருந்தும் பயனளிக்காது. இந்த கேன்சருக்காக எடுக்கக்கூடிய மருத்துவத்தினுடைய மோசமான விளைவுகள், எரிக்கிற மருத்துவம் இருக்குல்ல, குடித்து அவருடைய கழுத்து ஒட்டம்பெல்லாம் ரணகலமாகிறது. இது அல்லாஹ் தருகிற சோதனை. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்விடமே கேளுங்கள், அது போன்ற கொடும் நோய்கள் வேண்டாம். மோமீன்களே, அடுத்து பெருமானார் சொல்றாங்க, படிச்சா அமல் செய்யணும், படிச்சா அமல் செய்யணும். பயனில்லாத கல்வியை எனக்கு தராதே. நிறைய படிச்சிருக்கிறாரு. யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்வான், கழுதைகள் பொதி சுமந்ததை போல. கழுதைகள் இன்னைக்கு ஏகதேச லைப்ரரியில் இருக்கிற நூட்கள் எல்லாம் லைப்ரரியில தான் இருக்கு. அதை பயன்பெற வேண்டிய மனிதர்கள் பயன்பெறுவதில்லை. இதனால் லைப்ரரிய பெரிய அறிவாளி என்று சொல்ல முடியுமா? படித்ததின்படி அமல் செய்ய வேண்டும். பயனில்லாத கல்வி எனக்கு வேண்டாம் அல்லாஹ். அப்புறம் இந்த மனசு யாருக்காவது பயப்படணும். யாருக்காவது பயப்படுறதை விட அல்லாஹ்வுக்கு என்ன செஞ்சிடணும்? பயந்துடணும். அல்லாஹ் கேட்பானே, அல்லாஹ்ட்ட சொல்லணுமே, நீ மனிதர்களை பயப்படாத. பயமே வராத அந்த இதயம் எனக்கு வேண்டாம் அல்லாஹ். நீ அல்லாஹ்ட்ட தான் கேட்கணும். சில பேருடைய சோதனை அல்லாஹ் அக்பர். பெருமானார் சொல்றாங்க, எதை கொடுத்தாலும் அவன் மனசு நிரம்பாது. அவன் டீயை குடிச்சாலும் நல்லா இல்லைங்குவான், பிரியாணி சாப்பிட்டாலும் வயிறு எறும்புலங்குவான், தூங்கி எழுந்திரிச்சு நான் தூங்கவே இல்லைங்குவான், நல்லா டூருக்கு போய் ஜாலியாக அடிச்சுட்டு வந்து போர் அடிக்குதுறாங்குவான். திருப்திப்படாத மனம், அது என்னங்க சோதனை, மிகப்பெரிய சோதனை. எதிலையுமே திருப்தி இல்லை. அல்லாஹு அக்பர். சில பேர் இருக்கிறாங்க, அந்த 1/4 டம்ளர் சாயா குடிச்ச உடனே சொல்லுவோம், அல்ஹம்துலில்லாஹ், சூப்பர் சூப்பர். சாப்பிட்டது வெஜ்ஜா தான் இருக்கும், அருமைங்கம்மா. சாப்பாடெல்லாம் பிரச்சனை, அவனுடைய மனசு எதையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளுகிறது. ஜும்மாக்கு போறீங்களா, இந்த ட்ரெஸ் போட்டுக்குங்க, எடுத்து அல்ஹம்துலில்லாஹ், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. 4000 ரூபா கொடுத்து பிராண்டடு ட்ரெஸ் வாங்கி வச்சிருப்பான், அதை எடுத்து போட்டால் என்ன இப்படி இருக்கு, சாயம் போன மாதிரி இருக்கு. பொருள் அல்ல, அவனுடைய மனம் நிறைவையே தராது. பெருமானார் சொன்னாங்க, அப்படி ஒரு மனசை தந்து விடாது. இன்னொன்று சொன்னாங்க, ஏற்றுக்கொள்ளப்படாத துஆ, அதை விட்டு என்னை பாதுகாத்து விடலாம். ஏகதேச மூமின்கள் எல்லாமே 30 வருஷம் 40 வருஷம் துஆ செஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? என் துஆ ஏற்றுக்கொள்ளப்பட்டதா பயப்படணும். ஏற்றுக்கொண்டிருப்பான் என்று நம்பவும் வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிற தரம் என்னுடைய துஆவுக்கு நீ தந்து விடாதே. இன்னொன்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்களே, யா அல்லாஹ், என் செவிகளின் தீங்கை விட்டு பாதுகாத்து விடு. எங்க செவிகளின் தீங்கு என்னங்க? பேசாம அல்லாஹ்னு தொழுது வியாபாரத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜம்முன்னு இருந்தோம். உங்க பக்கத்து வீட்டுக்கார பத்தி தெரியுமா? ஆளு ஃப்ராடுங்க, எவனோ சொல்லிட்டான், அது காதுல வந்துருச்சு இல்லையா? அவரை பார்க்கும் போதெல்லாம் ஃப்ராடுன்னு என் மனசு சொல்லுது. செவிகளின் தீங்கை விட்டு பாதுகாத்து விடு. என் பார்வையின் தீங்கிலிருந்து பாதுகாத்து விடு. சில பேர் சொல்லுவான், உன்னை வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கவே கூடாது, என்னைக்கு உன்னை பார்த்தேனோ நடக்கக்கூடாதெல்லாம் நடந்துருச்சு. சில பார்வைகள் தரக்கூடிய தீங்கு, பெருமானார் சொல்லுவாங்க, என்னுடைய கல்வின் தீங்கு, என்னுடைய நாவின் தீங்கிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. கெட்ட துர்க்குணங்கள் வேண்டாமல்லா, கெட்ட செயல்கள் வேண்டாமல்லா, மனோ இச்சைகள் வேண்டாமல்லா, கடுமையான மாத்திரை மருந்துகளோடு போராடுவது வேண்டாம் என்று சொன்னார்கள். சாப்பாட்டுக்கு கவலை இல்லைங்க, மாத்திரைக்கு கவலைப்பட வச்சிருவோம். இப்படி ஏராளமான பாதுகாப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கற்றுத்தந்து சந்தோஷத்தையும் துக்கத்தையும் சமமாக நீங்கள் பாவியுங்கள். உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டது நபிமார்கள். அந்த சோதனைகளை அல்லாஹ்வே நீக்கி தந்தான். அவன் நீக்கி தர்றதுக்கு ஒரு நாளை தேர்வு செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்திலிருந்து வெளியேறுவதற்காக ஒரு சின்ன செயல், அல்லாஹ் மன்னிக்க 300 ஆண்டுகள் அழுதார்கள்.
ஆஷூராவுடைய நாள் என்று அவர்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வெள்ளப்பிரளயத்தில் இருந்து ஆஷூரா அன்று அவர்கள் தரைதளத்திற்கு வருகிறார்கள். நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கரிக்கப்படாமல் வெளியேறியது ஆஷூராவுடைய நாளில். மீன் வயிறு சுமந்து 40 நாட்கள் சிறைபிடிக்கப்பட்ட யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஆஷூரா அன்று விடுதலை செய்யப்படுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் ஃபிரௌனோடு ஏற்பட்ட போராட்ட களத்தில் வெற்றியை நல்கியது ஆஷூரா அன்று. இந்த வரலாற்று செய்திகளை எல்லாம் உம்மத்திற்கு பெருமானார் சொல்லிவிட்டு, உனக்கு ஏற்பட்ட கஷ்டம், துன்பம், துயரம், சோதனைகள் இது நீங்குவதற்கு ஆஷூரா ஒரு காரணமாக இருக்கும். அந்த நோன்பை தவறாமல் கடைபிடியுங்கள். ஒன்று, ஒரு நாள் சேர்த்து வச்சு 2 நோன்பாக வையுங்கள். அஹ்தஸிபு அலல்லாஹ் ஐ யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லா, ஒரு ஆண்டினுடைய பாவத்தை அது மன்னிக்க வல்லது ஒரே ஒரு நோன்பு. இந்த நோன்பு ஆஷூராவுடைய முஹர்ரம் 10ஆம் நாள் நோன்பு என்பது ஜாஹிலியத்தினுடைய காலத்தில் இருந்துச்சு. குறைஷிகள் எல்லாம் வச்சிட்டு இருந்தாங்க. வேதக்காரர்கள் வைத்த நோன்பு, பெருமானாருக்கு முதலா கடமையாக்கப்பட்ட நோன்பு தான் ஆஷூரா. பிறகு இஸ்லாமிய மரபுகள் வந்து ரமலான் வந்த பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் சாய்ஸ் கொடுத்துட்டாங்க. வச்சுக்கலாம், வைக்காம போலாம், கட்டாயம் கிடையாது. ஆனால் வைத்துக் கொள்வீர்கள் என்றால் ஒவ்வொருவருடைய வருத்தம், சிரமங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் எல்லாம் விலகி போவதற்கு இந்த ஒரு நோன்பு. அதாவது இதனுடைய சூட்சமத்தை நீங்க பார்க்கணும். நீங்கள் அல்லாஹ்வையே திரும்புங்க. அதோடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம பழகிட்டோம். யாராச்சும் மௌத்தானாங்க அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அப்படி பழகிட்டோம். மௌத்துக்கு மட்டும் இல்லை, வர்ற சோதனைக்கு, கஷ்டத்துக்கு, எல்லாத்துக்கும் இன்னாலில்லாஹி சொல்லிட்டே இருக்கணும். நாங்கள் அல்லாஹ்விற்காக இருக்கிறோம், அல்லாஹ்வின்பாலே திரும்புவோம். அப்படிங்கிறது என்னன்னா, அதிர்ச்சியான செய்திக்கு சொல்லுகிற வார்த்தைகள் அல்ல, எனக்கான சமன்பாட்டு இருக்கு. சமன்பாட்டு இருக்கு. நீ பர்த்டே அன்னைக்கு கேக்கு வெட்டி இல்லாத ஒரு கலாச்சாரத்துக்கு அவ்வளவு செலவு பண்றைய, ஜனாசா அன்னைக்கு பார்ட்டி வைக்க வேண்டியது தானே? சொல்லுங்க, ஏன் அழுகிற? அல்லாஹ் சமன்படுத்த சொல்றான். நீ பிறந்ததை நினைச்சிருந்தா சந்தோஷப்படுறீல, இறந்த நேரத்திலும் நீ சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஒரு பெரிய இழப்பல்ல. இது உண்மையில் இந்த அசிங்கமான துனியாவிலிருந்து பரிசுத்தமான ஆகிரத்தினுடைய பயணம்தான் மரணம். அதை கூட சமன்படுத்தி சொல்லி கொடுத்தார்கள் பெருமானார். மோமின்களே, உலகத்தில் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். தங்களுடைய சோதனை அத்துணையிலும் அல்லாஹ்வின்பால் திரும்பினார்கள். அதிகம் சோதிக்கப்பட்டவன் நான். அந்த பெருமானார் 40க்கும் மேற்பட்ட துஆவின் வழியே, அல்லாஹ் நீதான்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், நீதான் பாதுகாக்கணும். நான் தொழுது பாதுகாப்பு தேடுகிறேன், நோன்பு வைத்து பாதுகாப்பு தேடுகிறேன், தர்மம் கொடுத்து பாதுகாப்பு தேடுகிறேன், அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுங்கள், நீங்கள் பலகீனமானவர்கள் என்ற பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க, நான் உருவாக்கின இந்த கட்டமைப்பு, இந்த அரசியல், இந்த ஆன்மீகம் 30 வருஷம் பிறகு அரசியலில் குழப்பம் ஏற்படும். நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்திக்காத சோதனையா? பத்ர் போர்க்களத்தினுடைய வெற்றி நடக்குது, மகள் ருகியாவுடைய மரண செய்தியும் வருகிறது. வாழுகிற பொழுதே மனைவி கதீஜாவை இழந்தவர்கள். எவ்வளவு பெரும் சோதனைகள். ரொம்ப பாசமா பழகி வந்த ஹசன் ஹுசைன், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, சொந்த சமுதாயத்திலே வெட்டி சாய்க்கப்படுவார்கள். இப்படியே சொன்னாங்க, ஹசன் விஷம் வைத்துக் கொள்ளப்படுவார், ஹுசைன் வெட்டி சாய்க்கப்படுவார். அதான் நடந்தது. ஆஷூராவுடைய நாள் என்று சில விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கணும். சொந்த சமுதாயமே அவர்கள் மீது ஒரு பொய்யான அன்பை காட்டி ஒரு இடத்திற்கு வரவழைத்து, நீங்க தான் எங்களுடைய தலைவர் என்று சொல்லி கூட்டு தாக்குதலில் படுகொலை செய்தது சொந்த சமுதாயம், அரசியல் காரணங்களுக்காக. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சும்மா சாதாரண வரலாறு அல்ல. கர்பலா என்பது கண்ணீரை வரவழைக்கிற, அகல பைத்துகளை படுகொலை செய்த ஒரு மிகப்பெரிய கொடூரம். இப்படிப்பட்ட சோதனைகள் நிரம்ப பெருமானாருடைய குடும்பத்திலும் வந்தது. ஆனால் அத்தனை பேர்களும் அதை சமன் செய்தார். நல்லா இருக்கும் போது ரப்புல் ஆலமீன் இந்த வாழ்க்கையை நல்லா தந்தான். சோதனையிலும் அல்லாஹ்வை நான் அழைத்து அவனுடைய பாதுகாப்பை பெற வேண்டும். அந்த தான் நமக்கு வியாபாரம் நஷ்டமாச்சுன்னா நம்ம சிந்தனை உடனே எங்க போகும் தெரியுமா? பக்கத்து கடைக்காரன் செய்வினை வச்சிருப்பான், அங்கதான் நம்ம மிஸ் ஆகிறோம்.
மனநோயாளியாக மாறுறோம். உடனே அதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க வியாபாரிகள். உங்க குடும்பத்துல நெருங்கினவரும் உங்களுக்கு செய்வினை வச்சிருக்காருங்க, விஷத்தை போட்டுருவான். இவனுக்கு உடனே அவங்க மச்சான் மேலதான் டவுட் வரும். அவர் சலான் சொன்னாலும் இவனுக்கு கோவம் வரும். கரெக்டா? இதெல்லாம் இந்த சமூகத்தில் இருக்கிற துன்பங்கள். அல்லாஹ் அக்பர். எல்லா நிலையிலும் அல்லாவை ஈமான் கொண்டதோடு அவன்பால் மீள வேண்டும் என்ற அழுத்தமான ஈமானை ரப்புல் ஆலமீன் பெருமானாரின் வழியாக நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார். எனவே மூமின்களே, முஹர்ரம் மாதத்தில் அல்லாஹ் தந்திருக்கிற பெரும் பாக்கியம் ஆஷூராவுடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வருது. 9வது நாள் எனக்கு கிடைத்தால் வைப்பேன் என்று பெருமானார் சொன்னாங்க. அதனால சனி ஞாயிறு 2 நோன்புகள் பிடிப்பது எல்லாவற்றுக்குமான தீர்வாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நோன்பு நொறுப்போம். ஒரு கால் தவறிவிட்டால் பின்னாடி ஒரு நோன்பை ஞாயிறு திங்கள் என்று வைத்து கொண்டாவது இந்த சுன்னத்தை ஹயாத்தாக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ்விடமிருந்தே வருகிறது, அவன் மட்டுமே தர முடியும், அவனால் மட்டுமே மாற்றித்தர முடியும் என்ற அந்த ஈமானிய பாதையை ஜொலிக்க வைத்தவர்கள் பெருமானார். அதை பின்பற்றி வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவதோடு நாம் எதிர்பாராத நம்மிடம் ஏற்படுகிற எல்லா சோதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. திடீர் மரணங்கள், கொடூரமான நோய்கள், நாமே எதிர்பார்க்காத ஆபத்துகள், பொருளாதார இழப்புகள் என்று மனிதனால் ஜீரணிக்க முடியாத, தாங்க முடியாத எல்லா சோதனைகளுக்கும் தீர்வாக இந்த ஆஷூரா அமையட்டும். வல்ல ரப்புல் ஆலமீன் துனியாவிலும் அழகான வாழ்வை தந்து மறுமையிலும் அழகான வாழ்வை அமைத்து தருவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.